நிகழ்வுகள். புதுச்சேரி ஜவஹர் பால் பவனில் நடைபெற்ற கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்கத்தின் ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் குழந்தைகளுக்கான கோடைகால சிறப்பு முகாம் கடந்த மே 2ஆம் தேதி துவங்கி 1 மாத காலமாக நடைபெற்றது. இங்கு நடனங்களான பரதம், கிராமிய நடனம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கித்தார், கீபோர்டு, ட்ரம்ஸ், கையெழுத்து பயிற்சி, கேரம், செஸ், இறகுப்பந்து, டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள் மற்றும் தேக்வொண்டா, தற்காப்பு கலை ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டன. 5 மையங்களில் நடைபெற்ற சிறப்பு கோடைகால பயிற்சி முகாமில் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த 1600க்கும் மேற்பட்ட 6 வயது முதல் 16 வயதுள்ள குழந்தைகள் பயனடைந்தனர். இதில் நிறைவு விழா இன்று நடைபெற்றது. இதில் ஜவஹர் பால்பவன் தலைமை ஆசிரியர் மணிவேல் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் முனுசாமி கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்து சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சரிங்க பாருங்க. மூணு தானே. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயத்தின் 117ஆம் ஆண்டு பெருவிழா புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கொடியேற்றி துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகர பகுதியில் தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 117ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக புதுச்சேரி கடலூர் உயர் மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், மீரட் மறை மாவட்ட பேராயர் பாஸ்கர் ஏசுதாஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரம் அருகே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர் பவனி வருகின்ற 9ஆம் தேதி செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் நீதிநாதன் தலைமையில் நடைபெற உள்ளது.
4ஆம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது 12 துணை தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் மேற்பார்வையில் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், வருகின்ற 4ஆம் தேதி காலை 8 மணி அளவில் புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்றது. புதுச்சேரி பிராந்தியத்தில் வாக்கு எண்ணிக்கையானது லாஸ்பேட்டில் உள்ள மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகிய 2 மையங்களிலும், காரைக்கால் பிராந்தியத்தில் அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியிலும், மாஹே பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாமில் டாக்டர் SRK அரசு கலை கல்லூரியிலும் 12 துணை தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் மேற்பார்வையில் வாக்குகள் எண்ணப்பெற உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் வேட்பாளர்களின் முகவர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும், வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அடையாள அட்டை இல்லாமல் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். மேலும் அடையாள அட்டை இவற்றை தவிர வேறு எந்த பொருளையும் எடுத்து செல்ல அனுமதி இல்லை. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் வாக்குச்சாவடி முகவர்கள் தங்கள் கைபேசியை கண்டிப்பாக எடுத்து வரக்கூடாது என்று தெரிவித்தார். மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு 100 மீட்டர் தூரத்திற்குள் வாகனங்கள் போக்குவரத்து தடை செய்யப்படுகின்றது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 4ஆம் தேதி முழுவதும் மதுபான கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இந்த கவுண்டிங்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அடிஷ்னலா 12 அப்சர்வர்ஸ் வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஜென்ரல் அப்சர்வர் இருக்காங்க, ஜென்ரல் அப்சர்வர் பிளஸ் 12 அடிஷ்னல் அப்சர்வர்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த கவுண்டிங் ஹால்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒரு 100 மீட்டர் வந்து பெடஸ்ட்ரியன் ஜோன்ஸ், அங்கே எந்த வெஹிக்கிள்ஸும் எதுவுமே அலௌடு இல்லை. ஸோ அதுக்கு அடுக்கிறது வந்து ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. அவுட்டர் மோஸ்ட் இதில் வந்து நம்ம ஸ்டேட் போலீஸ் வந்து இருப்பாங்க. ஸோ 2ஆம் அடுக்கு பாதுகாப்புல வந்து ஸ்டேட் ஆர்மி ஃபோர்ஸ் இருப்பாங்க. ஸோ இன்னர் பெரிமீட்டர்ஸ் அங்கே வந்து நம்ம மத்திய பாதுகாப்பு படையினர் வந்து காவலுக்கு ஈடுபட போகிறாங்க. ஸோ இது போல் ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ்க்காக. ஸோ நம்ம தேர்தல் முடிஞ்சு ஒவ்வொரு ரவுண்ட்ஸாக தேர்தல் நிலவரத்தோடைய முன்னணி தெரிவிக்கிறதுக்காக தேவையான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கவுண்டிங் ஹால் முன்னாடியே வந்து நம்ம பெரிய நோட்டீஸ் போர்டு வச்சுருக்கோம். ஸோ அதுலேயும் ஒரு ரவுண்ட் வைஸ் டிக்ளரேஷன்ஸ் வந்து கொடுப்போம். ப்ளஸ் டெடிக்கேட்டட் மீடியா ரூம் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மீடியா வந்து அவங்க முன்னணி நிலவரத்தை தெரிஞ்சுட்டு மக்களுக்கு வந்து வெளியே தெரியப்படுத்தலாம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே சரியாக பண்ணியிருக்கோம். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான விக்டரி ப்ரொசஷன்ஸ் அது சம்மந்தமான லா அண்ட் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கும் ஸோ போலீஸாரோட விரிவான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. SSP தனியார் பற்றி சொல்லுவாங்க. ஸோ ஈவினிங் நடக்கிற அந்த விக்டரி ப்ரொசஷனுக்கும் நம்மளுடைய மாவட்ட நிர்வாகம் சார்பாக எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அன்னைக்கு ஜூன் 4 அன்னைக்கு ட்ரை டே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எந்த மதுபான கடைகளும் பாண்டிச்சேரியில் திறந்துருக்காது. ஸோ அது எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கும். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் எக்ஸைஸ் ஸ்குவாட் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க அந்த ட்ரை டே என்ஃபோர்ஸ் பண்ணுறதை அவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்ன போலீஸ் பாதுகாப்பு என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து ஈடுபட போகிறாங்கன்னு நம்ம இப்போ எஸ்பி சொல்லுவோம். கவுண்டிங் ஆஃப் த ஓட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு 8 ஏஆர்ஓஸ் இருக்காங்க. ஸோ 8 கவுண்டிங் ஹால் இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஆர்ஓ கவுண்டிங் ஹால் இருக்கும். ஸோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கவுண்டிங் ஹாலில் போஸ்டல் பேலட்ஸ்லாம் எண்ணப்படும். மற்ற கவுண்டிங் ஹாலில் இவிஎம்ஸ் மிஷின் வந்து எண்ணுவோம். ஸோ நம்மளுடைய வெற்றி முடிவு வந்து நம்ம ப்ராபப்லி நம்ம ஒவ்வொரு கவுண்டிங் ஹாலையும் சைமில்டேனியஸாக நம்ம ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட் என்றதால ஒரு ஈவினிங் 6 to 7 போல நம்ம முடிவு தெரியும்னு எதிர்பார்க்கிறோம். இல்லை, போஸ்டல் வாலெட் சர்வீஸ் ஓட்டர் வர்றது வந்து 4ஆம் தேதி காலையில் 8 மணி வரைக்கும் ஆகும். அதுக்கு ஒரு முடிவு ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. டோட்டலாக கவுண்டிங் டேபிள்ஸ் பார்த்தா ஸோ புதுச்சேரி மட்டும் 93 கவுண்டிங் டேபிள் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 4 போஸ்டல் பேலட்டுக்கான கவுண்டிங் டேபிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த 97 கவுண்டிங் டேபிள் புதுச்சேரியில் மட்டும் இருக்கு. ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு 3 ரவுண்ட்ஸ் ஆகும். ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு 3 ரவுண்ட்ஸ். ஸோ ஒரு ரவுண்ட்ஸுக்கு வந்து நம்ம இவிஎம் எண்றதுக்கு வந்து மினிமம் 1/2 hour ஆகும். ஸோ ஒவ்வொரு இவிஎம் ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட் முடிஞ்சதும் நம்ம 5 மேண்டேட்டரி விவிபேட் வந்து கவுண்ட் பண்ணி ஆகணும். அனைவருக்கும் வணக்கம். As mentioned by the collector, there will be a 3-tier security system. The 100 meters from the counting center, it will be completely pedestrianized.
Their checking will be done, and only authorized persons with election commission issued ID cards only people will be allowed inside. Then there will be a second tier security system where state armed police will be there, and checking and frisking will be done. Nobody will be allowed with any mobile phones or any other gadgets. Media persons entering from there, only authorized persons are allowed to enter, accompanied by a person from information department. Only in authorized zones they are allowed to enter. Election officials and all, they are also not allowed to carry mobile phones except for AROs for whom mobile phones are required for technical purposes. For victory procession and all, we have made adequate arrangements during which some designated routes have been identified, main areas in the town. Will ensure that there will be no disturbance or hindrance to the flow of traffic or any inconvenience to the public while providing security to the victory procession and gathering over there. June 4th is a dry day. புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை குறித்து ஆய்வு செய்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிலையில் வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவுகளின் இயந்திரங்கள் லாஸ்பேட்டை மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் மற்றும் பெண்கள் பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று சென்று பார்வையிட்டார். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள டேபிள், மேசை, நாற்காலிகள், ஸ்ட்ராங் ரூம், பாதுகாப்பு வசதிகள், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவைகளை குறித்து நேரில் சென்று ஆய்வு செய்தார். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூரில் இடிக்கப்பட்ட ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என
தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் வியாபாரிகள் முறையிட்டனர். இதனையடுத்து அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவா உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் 4 மாட வீதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இந்த கடைகள் சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ளதால் தினந்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்படுகின்றது என புகார் வந்தது. இதனை அடுத்து பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் JCB இயந்திரத்தின் மூலம் 4 மாட வீதிகளில் சாலைகளில் ஆக்கிரமித்து இருந்த கடைகளின் படிக்கட்டுகள், விளம்பர பலகைகள் உள்ளிட்டவைகளை JCB இயந்திரம் மூலம் அகற்றினார்கள். ஆனால் இடிக்கப்பட்ட விளம்பர தட்டிகள் மற்றும் கட்டிடப் பொருட்கள் அனைத்தும் கடையின் முன்பு கொட்டி இருந்ததால் வியாபாரிகள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகினர். இதனை அடுத்து ஒன்று திரண்ட வியாபாரிகள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சிவாவை சந்தித்து முறையிட்டனர். அப்பொழுது அவர் பொறியாளர் சீனிவாசனை அழைத்து 4 மாட வீதிகளையும் சென்று கடைகளை பார்த்து ஆய்வு செய்தார். மேலும் சாலைகளில் கொட்டி கிடக்கும் கட்டிடப் பொருட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் ஒன்று திரண்டதால் வில்லியனூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் காக்காயன்தோப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 80ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் காக்காயன்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 80ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகளுடன் இரவு மின் அலங்காரத்துடன் சிம்ம வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான இன்று காலை 6 மணி அளவில் சக்தி கரக புறப்பாடு நடைபெற்று அம்மனுக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மனின் திருவீதி உலா நடைபெற துவங்கியது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன், காங்கிரஸ் மாநில பொது செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், சசிகுமார், செந்தில்குமார், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், மதிமுக நிர்வாகி செல்வராசு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து மாலை பக்தர்களின் செடல் உற்சவம் நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் முருகையன், துணைத் தலைவர் குணசீலன், செயலாளர் பச்சையப்பன், பொருளாளர் சரவணன், உறுப்பினர் ஷகீலா காண்டீபன் உள்ளிட்ட நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய 10ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவை ஒட்டி ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் 10ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன், காங்கிரஸ் பொது செயலாளர் சங்கர், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, சிறப்பு அழைப்பாளர் தனபால் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். மேலும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் அறக்கட்டளை தலைவருமான திருநாவுக்கரசு இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்.
இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.